Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 573 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். இந்த வாலிப வயசுல பயமே தெரியாது அப்படினு சொல்லுவாங்க. அது எந்த ஒரு விஷயத்தையும் பண்றதுக்கு தூண்டும் அப்படினு சொல்லுவாங்க. அதுலயும் குறிப்பா ஏதாவது ஒரு அட்வென்ச்சரஸான இருக்கிற விஷயத்தை கண்டிப்பா நம்ம பண்ணியே தீரணும். எல்லாரும் சொல்லுவாங்க இது பண்ணாதீங்க அப்படினு சொல்லி, இல்ல அந்த விஷயத்தை நாங்க பண்ணியே தீருவோம் அப்படினு சொல்லி அந்த வாலிப வயசுல நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணிருப்போங்க. ஆனா அது எந்த அளவுக்கு கரெக்ட்னு நினைக்கிறீங்க? இதுவே ஒரு அமானுஷம் உங்க கூட வந்துடுச்சு அப்படின்னா, அந்த அமானுஷத்தினால உங்க வாழ்க்கையை மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அது உங்களுடைய கான்ஷியஸ்னஸ்ல தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா, அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் கூட நீங்க அந்த அட்வென்ச்சரை பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்களா? ஏன் இந்த கேள்வியை கேட்குறேன் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க பார்க்க போற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு பொள்ளாச்சியிலிருந்து ருத்ரன் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு 2023 வருடம் நடந்ததாகவும் வந்து சொல்லியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்டிலிருந்தே வர ஆரம்பிப்போமே. இந்த உலகமே 2020 ஸ்தம்பிச்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். 2020 2022 வரைக்கும் நம்ம எல்லாம் என்னென்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். எல்லாருமே வீட்டுக்குள்ள அடப்பட்டுக்கிட்டு இருந்தோம். எப்படியாவது வெளியே போயிட்டு வெளி உலகத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாலும் நம்ம வெளி உலகத்தை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில தாங்க இருந்துகிட்டு இருந்தது. அப்போதான் வந்து இந்த ருத்ரன் அப்படின்றவர் 2023 காலேஜ் போயிட்டு என்டர் ஆகுறாரு. அதாவது +2 முடிச்சுட்டு காலேஜ் போவாங்க இல்லையா, அந்த மாதிரி காலேஜ் வந்து என்டர் ஆகுறாரு. அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு மீட் பண்றாருங்க. புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செட் ஆகுறாங்க. புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வென்ச்சரஸ். நார்மலாகவே அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, எங்கேயாவது நம்ம வெளியே போகலாம், ட்ரெக்கிங் மாதிரி போகலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணுறாங்க. இதுக்கு ருத்ரனும் ஒத்துக்கிறாரு. ருத்ரனுடைய அண்ணா கிட்ட போயிட்டு சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு வந்து சொல்றாரு. அவரும் ஓகே வாடா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. ஸோ கிளம்பி எந்த இடத்துக்கு போறாங்க அப்படின்னா, நார்மலாக இருக்கிற இடத்துக்கு கிடையாதுங்க, ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஒரு அபேண்டன்ட் பிளேஸுக்கு வந்து போறாங்க. அதாவது யாருமே போகாத ஒரு இடம் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து போறாங்க. இதை பார்த்த உடனே ருத்ரனுக்கும் அவங்க அண்ணனுக்கும் லைட்டாக ஒரு பயம் வருதுங்க. அவங்க கேட்குறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஏன்டா இங்கே வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதில் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர் என்னன்னா, அவங்க வந்து vloggers-ஆ வரணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அந்த டைம்ல தான் இந்த யூடியூப் எல்லாம் பயங்கரமா வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருந்த ஒரு நேரம். யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு நேரம். சரி, அதே மாதிரி நம்மளும் ஒரு vlogging யூடியூப் சேனல் ட்ரை பண்ணலாம். அதுலேயும் குறிப்பாக இந்த பாலடைஞ்ச இடங்களுக்கு போயிட்டு அந்த இடத்துல பேய் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து போயிட்டு ஃபுட்டேஜ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இனிஷியலாக இந்த ஐடியா வந்து ரொம்பவும் மோசமான ஐடியாவாக இருந்தாலும் ருத்ரனும் அவங்க அண்ணனும் சரி வேற வழி இல்லை, வந்துட்டோம் நம்மளும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஒரு ஃபோனை எடுத்து அவங்க ரெக்கார்ட் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல சுத்தமாக லைட்டே கிடையாதுங்க. பொள்ளாச்சியிலே ஒரு கார்னர் ஆஃப் த பிளேஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து மோஸ்ட் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல எப்படியோ வந்து போயிட்டாங்க. இந்த 4 பசங்க வந்து போயிருக்காங்க. போயிட்டு ருத்ரன் வந்து வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு அவருடைய ஃபோனில். அவங்க அண்ணன் வந்து வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு அவருடைய ஃபோனில். இப்படியெல்லாம் ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுங்க. சத்தம் எப்படி கேட்குது அப்படின்னா, ஒரு வீடு மாதிரி இருக்குது, ஒரு பாலடைஞ்ச வீடு மாதிரி இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே யாரும் இல்லை அப்படின்றது தெரியுது. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே யாரோ இந்த கல்லை தூக்கி போட்டு விளையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கல்லை தூக்கி போட்டு விளையாடுற மாதிரி சவுண்டு வந்து கேட்குதுங்க. இந்த சவுண்டை கேட்ட உடனே அங்கே இருக்கிற 4 பசங்களுமே பயந்துடுறாங்க. அது ருத்ரன் அவங்க அண்ணா அதுக்கப்புறம் மிச்சம் 2 ஃப்ரெண்ட்ஸு 4 பேரும் பயந்துட்டு, அந்த வீட்டுக்குள்ளே யாரோ இருக்கிற மாதிரி இருக்குடா, ஒருவேளை ஏதாவது சைக்கோ கீக்கோ இருப்பானோ, வேணாடா இங்கே இருக்க வேணாவா, நம்ம கிளம்பலாம், இது ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. கிளம்பி வந்துட்டு அவங்களுடைய வீட்டுக்கு போயிடுறாங்க. ருத்ரனும் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ரூமில் போய் படுத்துக்கிறாருங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே என்டர் ஆனதுலேருந்து ருத்ரனுக்கு வந்து பயங்கர நெகட்டிவான ஒரு ஃபீல் என்னென்னா, இவர் வந்து ரொம்பவும் சாமி பக்தி கொண்ட ஒரு பர்சனாக, அதாவது எல்லாமே வந்து ப்ராப்பர் டிசிப்ளின்டாக பண்ணுற ஒரு பர்சன், நல்லா படிப்பாராம், டெய்லியும் வந்து தவறாமல் கோயிலுக்கு போயிடுவாராம், பூஜைகள் செய்வாராம், அதுக்கப்புறம் அப்பா அம்மா கிட்டலாம் ரொம்பவும் மரியாதையாக நடந்துப்பாராம். இந்த மாதிரி
மாதிரி ரொம்பவும் டிசிப்ளின்டான ஒரு பையன். வீட்டுக்குள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன் நம்ம சாமி கும்பிடுறோம், ஏன் நம்ம வாழ்க்கையில் இப்படி இருக்கிறோம், இவ்வளோ நல்லவனா எதுக்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தாட்ஸ் எல்லாம் அவருக்கு வர ஆரம்பிக்குது. சின்ன வயசுலேருந்தே இது வரைக்கும் அவருக்கு இந்த மாதிரி தாட்ஸ் வந்ததே கிடையாது. ஆனால் திடீர்னு அவருக்கு இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. இவர் யோசிக்கிறார், ஏதோ தப்பாக இருக்கே, நம்ம போயிட்டு வந்ததுலேருந்து நம்மளுடைய எண்ணங்களே சரியில்லையே, ஒரு மாதிரி நெகட்டிவான தாட்ஸே வந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ருத்ரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி இதெல்லாம் மைண்டில் போட்டு குழப்பி வைக்கக்கூடாது, நம்ம சாப்பிட கூட தேவையில்ல, சாப்பிடாம படுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுக்கிறாருங்க. படுத்த உடனே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தூக்கமே வரல. அவங்க அண்ணனுக்கு தண்ணீரும் அவங்க அண்ணன் போய் நல்லா படுத்து தூங்கிடுறாரு. இவர் பாட்டுக்கு படுத்துக்கிட்டு இருக்காரு, தூக்கம் வரல. இந்த பக்கம் அந்த பக்கம் புரண்டி புரண்டி படுக்கிறாரு. இவருடைய மைண்டு ஃபுல்லாக என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம ஏன் உயிரோடு இருக்கிறோம், நம்ம உயிரோடு இருக்கிறது வந்து தப்பு தானே, நம்ம உயிரோடு இருக்கிறதுனால யாருக்கு என்ன லாபம், அப்பா அம்மாவுக்கு கஷ்டம் தானே கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நம்மளே செத்துட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தாட்ஸ் எல்லாம் வருது. சே என்னடா இது இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ருத்ரன் அவருடைய தாட்ஸை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அவருடைய கண்ட்ரோலை மீறி அவருக்கு நெகட்டிவான தாட்ஸ் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குங்க. அப்படியே புரண்டி 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 படுகிறாரு. கரெக்டாக 12 மணிக்கு வந்து பில் அடிக்குதுங்க. அதுக்கப்புறம் இவர் அப்படியே திரும்புகிறாரு. இவருடைய ரூமில் எப்பயுமே வந்து அந்த கம்ப்யூட்டர் இருக்குமா, கம்ப்யூட்டருக்கு முன்னாடி சேர் வந்து போட்டிருப்பாங்களாம், அந்த சாஞ்சி சாஞ்சி ஆடுற மாதிரி சேர் வந்து போட்டிருப்பாங்களாம். அந்த சேரில் வந்து அவங்க அம்மா எப்போ பார்த்தாலும் இந்த துணியெல்லாம் இருக்கு இல்லையா, காய வச்சாங்கன்னா எடுத்து வந்து சேரில் போட்டு அதுக்கப்புறம் மடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எப்பயுமே துணி வந்து போட்டு வச்சுருவாங்களாம். இவர் திரும்பி அந்த சேரை பார்க்குறாரு. இவருடைய ரூமே பிச் டார்க்காக இருக்குது. அந்த மாதிரி ஒரு டைமில் திடீர்னு அந்த சேர் மேலே யாரோ உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரியே ஒரு பிம்பம் இவருக்கு வந்து தெரியுதுங்க. அந்த உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பர்சனும் இப்படி அவங்களுடைய தாடையில் கையை வச்சு அப்படியே ருத்ரனையே பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு பிம்பம் இவருக்கு தெரியுது. இதை பார்த்த உடனே இவருக்கு மனசு தூக்கி போடுது. ஒருவேளை அம்மா தான் அந்த மாதிரி துணியெல்லாம் வச்சுருப்பாங்களோ, ஏன்னா அந்த இடத்துல ஃபுல் டார்க்கு, யாருமே இல்லை அப்படின்றது தெரியும். சரி ஃபுல் டார்க்காக இருக்குது, அந்த துணி வந்து நம்மளுக்கு அப்படி தெரியுதோன்னு சொல்லிட்டு திரும்பி ஒரு கண்ணை கசக்கிறாரு. கண்ணை கசைக்கு அப்படியே உத்து பார்க்குறாரு. உத்து பார்த்தா அந்த முகம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இவருக்கு பக்கத்தில் வந்து இப்படியே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இவருக்கு வருதுங்க. இதை பார்த்த உடனே இவர் பயந்துட்டு பட்டுன்னு லைட்டை போட்டு பார்க்குறாரு. பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஷாக் என்னென்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி அவங்க அம்மா அந்த சேரில் துணி எதுவுமே போடலைங்க. அந்த சேர் காலியாக இருக்குது. ஆனால் இவருடைய கண்களுக்கு முன்னாடி யாரோ அந்த சேரில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து தெரியுதுங்க. இவர் லைட்டை ஆஃப் பண்ணுறாரு. லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பி அந்த பக்கம் திரும்பி அந்த சேரை பார்க்குறாருங்க. சேரை பார்த்தா சேர் ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஆடுதுங்க. அப்படியே அந்த உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆன்மா இருக்கு இல்லையா, அந்த ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா எழுந்து நேராக ருத்ரனை நோக்கி நடந்து வர ஆரம்பிக்குது. ருத்ரன் வந்து திரும்ப ட்ரை பண்ணுறாரு. அவரால் திரும்பவே முடியல. அவருடைய உடம்பு வந்து இந்த ஸ்லீப் பேராலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மோடுக்கு வந்து போயிடுச்சு. ஆனால் இவர் தூங்கவே இல்லை. இவர் கண் விழிச்சிக்கிட்டு தான் இருக்கார். அப்படியே திரும்புறாரு. இவரால் இவருடைய உடம்பை அசைக்கவே முடியலைங்க. அப்படியே இவர் வந்து கத்துறாரு, வாய்ந்து ஆன்னு கத்துறாரு. ஆனால் கத்துற சவுண்டும் வெளியே வரல. இவருக்குமே இவருடைய சவுண்டு வந்து கேட்கல. என்னடா இது அப்படின்னும் போது அப்படியே அந்த என்டிட்டி, அந்த ஒரு ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா இவரை நோக்கி அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. மெதுவாக நடந்து வந்து இவருடைய உடம்பு மேலே அந்த ஒரு ஆன்மா வந்து ஏறுதுங்க. ஏறி அப்படியே இவருடைய நாக்கு இருக்கு இல்லையா, இவருடைய நாக்கை ஆட்டோமேட்டிக்காக வந்து வெளியே தள்ளலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இவருடைய நாக்கு வெளியே வருதுங்க. இவருக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, யாரோ இவருடைய நாக்கை அவங்களுடைய கையால் பிடிச்சி வெளியே இழுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. நாக்கம் வந்து வலிக்க ஆரம்பிக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு இவர் வந்து நாக்கை உள்ளே இழுக்கிறாரு. ஆனால் இவருடைய நாக்கை இவரால் உள்ளே இழுக்கவே முடியல. அப்படியே நாக்கு வெளியே எடுத்து நாக்கு மேலே ஏதோ ஒரு கசப்பான ஒரு திரவியம் இருந்தால் எப்படி இருக்கும், விழுந்த அந்த ஒரு டேஸ்ட் ஃபீல் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி பயங்கர கசப்பான ஒரு லிக்விட் விழுந்த மாதிரி அந்த ஒரு என்டிட்டி, அந்த ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த நாக்குக்குள்ளே உட்காருதுங்க. உட்கார்ந்த உடனே இவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. தலையெல்லாம் அப்படியே கிருகிருன்னு சுற்ற ஆரம்பிக்குது. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அப்படியே தூங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கிறாரு. எழுந்த உடனே நேராக இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க அம்மா கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரிமா நேற்று அந்த அபேண்டன் பிளேஸ்க்கு வந்து போயிருந்தோம் அப்படின்னா அவங்க அம்மா செம்மத்திட்டு, ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ணுற, இந்த மாதிரிலாம் பண்ணாதரா, வாடா அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு உடனே விபூதியெல்லாம் இட்டு விட்டு அவங்க அண்ணனை கூப்பிட்றாங்க. டே உனக்கு ஏதாவது ஆயிடுச்சாடா அப்படின்னா, இல்லை எனக்கு எதுவும் ஆகலம்மா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிடா நம்ம போயிட்டு வந்துட்டோம், இந்த மாதிரிலாம் ஆச்சு, நம்ம நேற்று நைட்டு ஃபுட்டேஜ் எடுத்தோம், அந்த ஃபுட்டேஜை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மொபைலை வந்து சிஸ்டமில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபுட்டேஜை வந்து டவுன்லோட் பண்ணிடுறாங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு சிஸ்டமில் அந்த ஃபுட்டேஜை ப்ளே பண்ணுறாங்க.
ப்ளே பண்ணால் ஒரு மிகப்பெரிய ஷாக் என்ன தெரியுமா? அவங்க பொள்ளாச்சியில் அந்த இடத்துல போயிட்டு சுற்றுனது எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த ஒரு பிளேஸ், அதாவது ஒரு பாலடைஞ்ச வீடு மாதிரி இருந்தது, அங்கே வந்து கல் உருட்டுற சவுண்டெல்லாம் கேட்டுச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு வீடியோ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பிளாங்காக இருக்குது. அதாவது வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு, ஆனால் பிளாக் ஸ்க்ரீன் தான் இருக்குது. என்னடா இது இப்படி இருக்கே, ஒரு மாதிரி ரொம்ப வியர்டாக இருக்கே. சவுண்டு கேட்குது, அங்கே ட்ருக்குன்னு அந்த கல் உருட்டுற சவுண்ட் எல்லாமே கேட்குது, ஆனால் வீடியோ ஃபுட்டேஜ் எதுவுமே கிடையாது. சரி, என் ஃபோனில் தான் இப்படி இருக்கோ. சரி, அவங்க அண்ணன் கிட்ட கேட்குறாரு, உன் ஃபோனில் எடுத்த ஃபுட்டேஜ் எடுறா அப்படின்றாரு. அவர் ஃபோனில் எடுத்த ஃபுட்டேஜும் அதே மாதிரி. அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய 2 நண்பர்கள் கூட வந்தாங்களே, அவங்க வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, டேய் ருத்ரன், என்னடா இது, அந்த இடத்துல எடுத்த ஃபுட்டேஜ் காணுமேடா, பிளாக்காக இருக்கேடா, உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த 4 பேருடைய மொபைல் ஃபோன்லேயும் அந்த ஒரு ஃபுட்டேஜ் மட்டும் ரெக்கார்ட் ஆகவே இல்லைங்க. இப்போது இவருக்கு பயம் உண்டாகுது. இவருக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு ஆன்மா நம்ம கூட இருக்குது. அந்த ஃபுட்டேஜ் அதனால தான் வந்து ரெக்கார்டே ஆகலை அப்படின்றது ஸ்ட்ராங்காக நம்ப ஆரம்பிக்கிறாரு. அவங்க அண்ணன்கிட்டையும் சொல்கிறாரு. ஆனால் அவங்க அண்ணனுக்கு வந்து இந்த பேய் பூதம் மனுஷம் ஆன்மா இதிலெல்லாம் வந்து நம்பிக்கை கிடையாது. அவங்க அண்ணன் வந்து கலாய்க்கிறாரு, டே போடா வேறு வேலை இல்லை, சும்மா இந்த மாதிரி ஏதோ நம்ம போனோம், அந்த இடத்துல லைட் இருந்திருக்காது போல இருக்குது, அதனால் ரெக்கார்ட் ஆகலை அப்படின்னு வந்து கலாய்க்கிறாரு. டே லைட்டு இல்லை, ரெக்கார்ட் ஆகலை, இதெல்லாமே ஒத்துக்கிறேன்டா, ஆனால் சவுண்டு எப்படா ரெக்கார்ட் ஆச்சு? அந்த இடத்துல எடுத்த வீடியோவுடைய சவுண்டு மட்டும் இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. ஏய் சும்மா லாஜிக்கெல்லாம் பேசாத போடா அப்படின்றாரு. சரி, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி கோயிலுக்கு போகிறாருங்க. அடுத்த ஒரு 2-3 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி போகுது. அவங்க அம்மாவும் கேட்குறாங்க ருத்ரன் கிட்ட, டே என்னடா எல்லாம் ஓகேவாடா, உனக்கு இது மாதிரிலாம் தாட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னு, இப்போ எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா எல்லாம் ஓகே, ஏன்னா நான் கோயிலில் போய் மந்திரிச்சிட்டுலாம் வரலாம் அப்படின்னு யோசிச்சேன்டா, உனக்கு ஓகேனா பரவாயில்ல அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. இப்படியே ஒரு வாரம் போகுதுங்க. ஒரு வாரம் கழித்து திரும்பவும் ருத்ரன் நைட்டில் படுத்து தூங்கும்போது இதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட் வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, சரிவா கோயிலுக்கு போய்ட்டு மந்திரிச்சு விட்டுறலாம்னு சொல்லி அடுத்த நாள் கோயிலுக்கு போய்ட்டு மந்திரிச்செல்லாம் விடுறாங்க. திரும்பியும் ஒரு வாரம் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக போய்கிட்டு இருக்கு. 2 வாரம் ஆகிடுச்சு இந்த இன்சிடெண்ட் நடந்து. 2 வாரம் கழித்து திரும்பியும் அந்த 2 ஃப்ரெண்ட்ஸு ருத்ரன் அவங்க அண்ணன் 4 பேரும் மீட் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, டே ஒரு புது லொக்கேஷனுக்கு போகலாம்டா, அந்த புது லொக்கேஷனில் வந்து பயங்கரமாக ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அந்த இடத்துல போயிட்டு வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்றாங்க. இதுக்கு அவங்க அண்ணா வந்து சொல்கிறாரு, டே ஏற்கனவே போயிட்டு வந்து இவன் 2 வாரமாக ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான்டா என்ன, திரும்பியும் போயிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போதா, நான் வரலடா, இவனையும் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. ஆனால் ருத்ரன் வந்து அடமெண்ட்டாக இருக்கார், என்னது இது அப்படி, அந்த போயே ஆகணும், அந்த இடத்துக்கு போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு 4 பேரும் கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போயிட்டு அந்த ஒரு ரிமோட் பிளேஸுக்கு வந்து போயிடுறாங்க. அந்த இடத்துல வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கேமரா எடுக்கிறாங்க, அதாவது ஃபோனை எடுக்கிறாங்க. ஃபோனை எடுத்துகிட்டு ஆன் பண்ணி அப்படி வீடியோ ரெக்கார்ட் பண்ண தாங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல சவுண்டு டமடிமான்னு ஏதோ ஒரு சவுண்டெல்லாம் கேட்குது. ஒரு மாதிரி ஓனாய் ஊழையிடுற சவுண்டு வந்து கேட்குது. இந்த சவுண்டெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்க 4 பேருடைய ஃபோன்லேயும் பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குங்க. அந்த இடத்துல டமால்னு ஏதோ ஒரு பொருளை கீழே போட்ட மாதிரி ஒரு சவுண்டு கேட்குதுங்க. அந்த சவுண்டை கேட்ட அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா 4 பேருடைய ஃபோனும் அட் அ டைமில் ஸ்விட்ச் ஆஃப் ஆகுது. அதுவும் பேட்ரி இல்லாமல் ஸ்விட்ச் ஆஃப் ஆகுது. இவங்களுக்கு செம்ம ஷாக்கு, என்னடா இது ஃபோனில் ஃபுல்லாக பேட்ரி இருந்தது, பேட்ரி இல்லாமல் ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி திரும்பி இவங்க ஃபோன் ஆன் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களுடைய ஃபோன் ஆனே ஆகலை. அதே நேரத்தில் இவங்க 3 பேர், ருத்ரனோட அண்ணா, அதுக்கப்புறம் அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தூரம் முன்னாடி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ருத்ரன் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. பின்னாடி நடந்து வந்துக்கிட்டு இருந்த ருத்ரன் கிட்ட முன்னாடி போன 3 பேரும் பேசிக்கிட்டே வராங்க. ஆனால் இவர் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்கார். என்னடா பேசவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி 3 பேரும் இப்படி பின்னாடி திரும்புகிறாங்க பாருங்கள். திரும்பினவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக். என்னன்னு கேட்டிங்கன்னா, ருத்ரன் ஒரு மரத்துக்கு கீழே வந்து அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. உட்காந்துக்கிட்டு இருக்கிற போஸ் வந்து ஒரு ஆண் உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இல்லை, ஒரு பெண் உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காருங்க. உட்காந்துக்கிட்டு அப்படியே ஏதோ தனியாக சிரிக்கிறாரு, தனியாகவே பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அந்த மரத்துக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து இப்படி பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே யாருக்கிட்டையோ பேசுகிற மாதிரி, யாருக்கிட்டையோ கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரிலாம் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இதை பார்த்த உடனே 3 பேரும் செம்ம ஷாக்கு. ருத்ரனுடைய அண்ணாக்கு தூக்கே வாரி போட்டுடுச்சு. அங்கேருந்து குடுகுன்னு ஓடி வந்து, டேய் என்னடா பண்ணுற அப்படின்னா, அண்ணா என்ன இங்கே வந்துட்டீங்க, ஐயோ போலையா ஒன்றா வாங்க போகலாம் அப்படின்றாரு. இவங்க 3 பேரும் அப்படியே பார்க்குறாங்க, டே இவ்வளோ நேரம் நாங்கள் பேசி நடந்து வந்துட்டு எதுவுமே உனக்கு தெரியாதா அப்படின்னு. என்ன இங்கே தான் உட்காரலான்னு உட்காந்தீங்க, நான் உட்காந்தேன், அதுக்கப்புறம் நீங்களாம் கிளம்பி போயிட்டீங்களா, சரி வா அங்கே போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இது ஏதோ சரியில்லை,
இவனோட ஆக்டிவிட்டீஸும் சரியில்லை, இவன் கொடுக்குற பதிலும் சரியில்லை, இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ருத்ரன் சரியாயிட்டாரான்னு கேட்டிங்கன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் நடந்ததோ அதை விட டபுள் மடங்கு வந்து நடக்க ஆரம்பிக்குதுங்க. இந்த தடவை ருத்ரன் அவங்க அப்பா அம்மா கிட்ட ஒழுங்காக பேசுறது கிடையாது, அவங்க அண்ணனை போட்டு அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ருத்ரனுடைய நல்ல கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் சொன்னால, இந்த மாதிரி அவர் வந்து டெய்லியும் கோயிலுக்கு போவார், தவறாமல் சாமி கும்பிடுவார், நல்லா படிப்பார், இந்த மாதிரி எதுவுமே அவர் வந்து பண்ணுறது இல்லைங்க. புக்கை தொடுறதே கிடையாது, கிளீன்லினஸ் சுத்தமாக மறந்துட்டார், அவர் வந்து குளிக்கிறதே கிடையாது, கிட்டத்தட்ட 4 நாளாக குளிக்கலை, காலேஜுக்கு போகலை, சாமி கும்பிடவே இல்லை, அவருடைய ரூமில் தனியாக அவரை லாக் பண்ணிக்கிட்டு தனியாகவே இருந்துக்கிட்டு இருந்திருக்காருங்க. சாப்பாடு டைம் மட்டும் அவங்க அம்மா எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பாடு கொடுப்பாங்களாம். இன்ஃபேக்ட் ருத்ரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் வெஜிடேரியனே பிடிக்காதான், ஃபுல்லாக வெஜிடேரியன் தான் சாப்பிடுவாராம். அவங்க அம்மா வந்து வெஜிடேரியன் சாப்பாடு எடுத்துன்னு போய் கொடுத்துருக்காங்க, தட்டை தூக்கி விசிறு அடிச்சிருக்காரு, சிக்கன் எடுத்துன்னு வா, மட்டன் எடுத்துகிட்டு வா, கறி போடு அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. அவங்க அம்மாவும் இனிஷியலாக இதை வந்து பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா இது வரைக்கும் பையன் நான்வெஜ்ஜே சாப்பிடலையே, இப்போ நான்வெஜ் கேட்குறான் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் வந்து சமைச்சு கொடுக்குறாங்க. ஒரு 5-6 பீஸ் நல்ல பெரிய பெரிய சிக்கன் பீஸை வச்சு எடுத்து வந்து கொடுக்குறாங்க. டப்பால்னு சாப்பிட்டு உண்ணா போடு, கறி மட்டும் போடுன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சு சொல்கிறாருங்க. இதை பார்த்த உடனே அவங்க அம்மாவுக்கு வந்து பயம் எடுத்துருது. ஒரு 1.5 கிலோ கறி வாங்கிட்டு வந்திருக்காங்க சிக்கனை. அந்த 1.5 கிலோ கறியுமே வந்து பார்த்திங்கன்னா ருத்ரன் தனியாக சாப்பிட்ருக்காரு, ஒரே வேலைக்கு வந்து சாப்பிட்ருக்காரு. யோசிச்சு பாருங்கள், இது வரைக்கும் நான்வெஜ்ஜே சாப்பிடாத ஒரு பர்சன் 1.5 கிலோ கறியை தனியாக உட்காந்து சாப்பிட்ருக்காருன்னா அப்போது அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அவங்க அம்மாவுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். அவங்க பயந்துட்டு உடனடியாக அவங்க அப்பாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பையனுக்கு ஏதோ சரியில்லைங்க, ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான், நீங்கள் வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க அண்ணனும் வரப்பில் அவங்க அப்பாவும் வரப்பில் அண்ணன் கிட்ட கேட்குறாங்க, டே உனக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது, என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் அவங்க அண்ணன் சொல்கிறப்ப இந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னொரு பிளேஸுக்கு போகலான்னு சொல்லி போனப்பா, அந்த இடத்துக்கு நான் போக வேணான்னு தான் சொன்னேன், ஆனால் இவன் ரொம்ப அடமெண்ட்டாக அந்த இடத்துக்கு வந்து போயே தீரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சண்டை போட்டா. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் ஆச்சுப்பா, அவன் தனியாக ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு இருந்தான், யாருக்கிட்டேயோ வந்து பேசிக்கிட்டு இருந்தான், என்ன பேசிக்கிட்டு இருந்தான்லாம் தெரியலப்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் அழுக ஆரம்பிக்கிறாப்புல. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, கோயிலுக்கு கூப்பிட்டு மந்திரிச்சு விட்டுடலாம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூமில் 4 பேர் மட்டும் இருக்காங்க. ருத்ரன், அவங்க அண்ணன், அம்மா அப்பா 4 பேர் இருக்கிற ரூமில் ஒரு பொண்ணு சிரிக்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. என்னடா இது ஒரு பொண்ணு சிரிக்குது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா ருத்ரன் வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே ஒரு மாதிரி ஒரு ஃபீமேல் போஸில் வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி ஒரு போஸில் வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு பொண்ணுடைய வாய்ஸில் வந்து சிரிக்கிறாருங்க. சிரிச்சுட்டு நீங்கள் என்கிட்ட இருந்து இவனை காப்பாற்றிடுவீங்கன்னு நினச்சிங்களா, இவனை நான் கூட்டிகிட்டு போயிடுவேன் தெரியுமா, இவனை நான் கூட்டிகிட்டு போயிடுவேன், கூட்டிகிட்டு சீக்கிரம் கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. இதை பார்த்த உடனே அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க அண்ணன் 3 பேரும் செம்ம ஷாக்கு. ஹேய் என்ன பேசிக்கிட்டு இருக்க, எப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கோவப்பட்டு என்ன பண்ணுறாருன்னா ருத்ரனை வந்து தூக்குறதுக்கு போகிறாருங்க. அப்படின்னு கையை போட்டு உதறாருங்க. ருத்ரன் கையை உதறிட்டு, ஒரு பொம்பளை பொண்ணு மேலே கையை வைக்கிற, எப்படி உனக்கு எவ்வளோ தெனாவட்டில், உனக்கு அவ்வளோதான், உன்னை காலி பண்ணிவிடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. இதை கேட்ட உடனே அவங்க அப்பாவுக்கு எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல கோவம். ருத்ரன் அப்படி தூக்கி ஓங்கி ஒரு அறையிறாருங்க. அவர் அரைஞ்ச அறையில் வந்து பார்த்திங்கன்னா ருத்ரனுடைய தலை வந்து பக்கத்தில் செவுரு இருக்கு இல்லையா, செவுத்தில் போயிட்டு டமால்னு இடிச்சுட்டு வந்திருக்குங்க. செவுருலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த சுண்ணாம்பெலாம் இருக்குல்ல, அந்த சுண்ணாம்பெலாம் உடஞ்சி கீழே விழுகுது. தலையில் இந்த இடத்துல அந்த சுண்ணாம்பு பேட்ச் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கு. அந்த ருத்ரன் வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே, என்ன முத்தம் கொடுத்தியா, அடிக்கணும்னா அடிக்கணும், முத்தம் கொடுக்கக்கூடாது, அடிக்கணும்னா எப்படி தெரியுமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை ஊங்கி ஒரு அறை விட்டார் பாருங்க. அறை விட்டதில் அவங்க அப்பா கிருகிருன்னு சுற்றி கீழே விழுந்துட்டாருங்க. அப்படியே அவங்க அம்மாவும் அவங்க அண்ணனும் செம்ம ஷாக்கு. அவங்க அண்ணன் போயிட்டு அடிக்கலான்னு போயிட்டாரு. அப்பாவுக்கே இந்த நிலைமை அப்படின்னா நம்மளை எந்த அடி அடிப்பான், புரட்டி போட்டு அடிப்பானே அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக நின்றுடுறாருங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா சுருண்டு கீழே விழுந்ததுக்கப்புறம் பட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ருத்ரன் வேற மாதிரி, அதாவது அவரை மாதிரியே வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஐயோ அப்பா 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 என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி தண்ணி எடுத்துகிட்டு வர்றாரு. தண்ணி எடுத்துகிட்டு வந்து முகத்தில் தெளிக்கிறாரு. தெளித்து அதுங்க அப்பா வந்து லைட்டாக மயக்கம்லாம் கலைஞ்சதுக்கப்புறம் அப்படி ஏந்து உட்கார்றாருங்க. அப்பா என்னப்பாச்சு அப்படின்னு கேட்குறாரு. அவங்க அப்பாவுக்கு ஒன்றும் புரியல. என்னடா இது, ஒரு பொம்பளை குரலில் பேசினா, பொம்பளை குரலில் பேசி டமால்னு அடித்தான், மயக்கம் போட்டு கீழே வந்துட்டேன். இப்போ என்னடா தண்ணியை மூஞ்சில் தெளித்து அவனே தூக்கி உட்கார வச்சு என்னாச்சுன்னு கேட்குறான். என்னடா பண்ணுறது, இவங்ககிட்ட பேசலாமா பேச வேணாமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ருத்ரன் திரும்பி அப்படியே பொம்பளை வாய்ஸில், என்ன இவனை காப்பாற்றிடுவீங்கன்னு நினச்சிங்களா, இவனை நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிடுவேன், என் கூட கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் வந்து சிரிக்கிறாருங்க. இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் வந்து நடந்திருக்கு. ஒரு மாதிரி ருத்ரன் வந்து
அடிக்கடி பெண்ணாக மாறுறதும் அதுக்கப்புறம் பெண்ணிலிருந்து ஆணாக மாறுறதும் இதே மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்து நிறைய பூஜைகள் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பூசாரி ஒருத்தர் இருக்காராம், அவர் வந்து நல்லா மந்திரிச்செல்லாம் விடுவாராம். அவர் வந்து பார்த்திங்கன்னா மந்திரிச்செல்லாம் விட்டுருக்காரு. அவர் மந்திரிச்சு விட்டுட்டு போயிட்டு ஒரு 3 மணி நேரம் வந்து ருத்ரன் கரெக்டாக இருப்பாராம். திரும்பியும் வந்து அந்த ஆன்மா வந்து இவரை அட்டாக் பண்ணுமா. இதே மாதிரி ரெகுலராக நடந்துக்கிட்டே இருக்குங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ருத்ரன் வந்து தீவிர முருகன் பக்தனுங்க. ஸோ முருகனுடைய ஃபோட்டோ வந்து பெருசாக இவங்களுடைய சாமி ரூமில் வந்து வச்சுருப்பாங்க, பெரிய ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி வந்து போய் நின்றுக்கிட்டு இருந்திருக்காருங்க. அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி நின்னவர், அதாவது காலையில் ஒரு 10 மணிக்கு நின்னாருங்க, நைட்டு 10 மணி வரைக்கும் அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடியே நின்றுக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த டைம் கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரமா. அந்த 12 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு எந்த விதமான ஒரு ஆக்டிவிட்டியும் நடக்கலை. அந்த பெண்ணுடைய குரலில் இவர் வந்து பேசலை, அந்த ஃபோட்டோ முன்னாடி நின்றுக்கிட்டே இருக்காரு. ஆனால் இவருடைய கண்கள்லேருந்து கண்ணீர் மட்டும் வலிஞ்சிக்கிட்டே இருக்குங்க. இதை அவங்க அம்மா பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு என்னடா இது பையன் இப்படி ரொம்பவும் நின்றுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ருத்ரனை சாமிங்க வா சாமி அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. ருத்ரன் வந்து யோசிச்சுட்டே இருக்கார். யோசிச்சுட்டு சரிம்மா நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா வெளியே போகிறேன். எங்கடா போகிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடுறாங்க. நேராக ருத்ரன் எங்கே போகிறாருன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்காங்க. அந்த கோயிலுக்கு டெய்லியும் போவாருன்னு சொன்னா இல்லையா, அந்த கோயிலுடைய அந்த வாசலில் போயிட்டு உட்காந்துறாரு. கோயில் நடையெல்லாம் சாத்திடுறாங்க. ஆனால் கோயிலுடைய வாசலில் வந்து உட்காந்துட்டு அந்த கோயிலுடைய கம்பி இருக்கு இல்லையா, அந்த கேட்டு கம்பியை கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காரு. கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்துடுறாரு. அவருக்கு வந்து யாரோ இழுக்கிற மாதிரி அவருடைய கையெல்லாம் இப்படிலாம் போகுதுங்க. அந்த கேட்டு கம்பியாக வந்து பார்த்திங்கன்னா கடகடன்னு ஆடுது. ஆனால் ருத்ரன் வந்து அந்த கேட்டு கம்பியை விடவே இல்லை, அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள்லேருந்து அவருடைய உடம்பு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சரியில்லாமல் போயிட்டுருக்கு. ஃபீவர் வந்துட்டுருக்கு. அவரால் எழுந்து நிற்கவே முடியாத நிலைமை. ஆனால் அந்த மாதிரி நிலைமையிலையும் அவர் என்ன பண்ணுறாருன்னா எழுந்து கோயிலுக்கு போகிறாருங்க. அவர் வந்து முடியாத நிலைமையிலையும் கோயிலுக்கு போகிறாரு. கோயிலில் போயிட்டு அந்த கோயிலுக்குள்ளே போய் உட்காந்துடுறாரு. கோயிலுக்குள்ளே போன உடனே இவருடைய ஃபீவர் வந்து அட்மோஸ்ட் கிளியர். அந்த இடத்துல போய் உட்காந்து அவர் வந்து தியானம் பண்ணுறாரு, பூஜை பண்ணுறாரு. ரெகுலராக கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் வந்து பண்ணியிருக்காருங்க. 10 நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பூசாரி ஒருத்தர் சொன்னார் இல்லையா, அவர் வந்து வந்தாருங்க, இவங்களுடைய வீட்டுக்கு வந்தார். வந்துட்டு இந்த மாதிரி கோயிலுக்கு டெய்லியும் வரான், ரொம்ப சந்தோஷம். ஆனால் கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மாதிரி எதுவுமே இல்லையே, எதுவுமே பேசாமல் ரொம்ப சைலண்ட்டாக ஒரு ஓரத்தில் போய் உட்காந்துக்கிறான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது ருத்ரன் வந்து வராருங்க. ருத்ரனை பார்த்த உடனே அந்த பூசாரி வந்து சொல்லிடுறாரு, இவனுக்கு ஒரு பூஜை பண்ணணுமா, ஒரு மாதிரி மந்திரிச்செல்லாம் விடணும், இவனுக்குள்ளே ஒரு ஆன்மா வந்து இருக்குது, அந்த ஆன்மா இவனை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்குது, இவனை கொண்டு போகணும்னு நினைக்குது. ஆனால் இவனுக்குள்ளே தெய்வீக சக்தி அதிகமாக இருக்குது. சின்ன வயசுலேருந்தே இவன் சாமி நல்லா கும்பிடுவான். அதனால அந்த ஒரு தெய்வீக சக்தி இவனை காப்பாற்றுது. ஸோ இவனுடைய கான்ஷியஸ்னஸ் இவனுக்கு வருது. ஆனால் அந்த ஆன்மா எப்போல்லாம் டேக் ஓவர் பண்ணணும்னு நினைக்குதோ அப்போல்லாம் அந்த தெய்வீக சக்தி இவனை காப்பாற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ருத்ரனை வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க, மந்திரிச்செல்லாம் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் கூட திடீர்னு அந்த ஒரு ஆன்மா வந்து வெளியே வருமா, அதோடைய ரூபத்தை வந்து காட்டுமா. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த ஆன்மாவானால் இவரை டோட்டலாக கேப்சர் பண்ணவே முடியல. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 வருஷம் நடந்திருக்குங்க. அந்த 2.5 வருஷம் கழித்து திடீர்னு என்ன ஆகுதுன்னா, சரி நம்ம எல்லாருமே பழனி முருகன் டெம்பிளுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பழனி முருகன் டெம்பிளுக்கு வந்து போயிருக்காங்க. அந்த பழனி முருகன் டெம்பிளில் படிக்கட்டு ஏறி போவாங்க இல்லையா, அந்த மாதிரி படிக்கட்டு ஏறி போகலாம் அப்படின்னு சொல்லி தான் ஏறி போயிருக்காங்க. கரெக்டாக அந்த முதல் படிக்கட்டில் ருத்ரன் காலை எடுத்து வைக்கிறாரு. முதல் படிக்கட்டில் காலை எடுத்து வச்ச உடனே அவருடைய உடம்புக்குள்ளேருந்து ஏதோ அப்படி போன மாதிரி எல்லாருமே பார்த்தாங்க. ஒரு மாதிரி ஒரு புகையாக வந்து போனதை வந்து எல்லாருமே பார்த்துருக்காங்க. ருத்ரன், அதுக்கப்புறம் ருத்ரனுடைய அண்ணன், அவங்க அம்மா அப்பா எல்லாருமே பார்த்துருக்காங்க. எல்லாருமே செம்ம ஷாக்கு. அதுக்கப்புறம் ருத்ரன் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிட்டதாகவும் அதுக்கப்புறம் போயிருக்காங்க, சாமி தரிசனம் பண்ணியிருக்காங்க. அந்த பழனி முருகன் கோயிலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் உட்காந்துருக்காரு ருத்ரன். அப்படியே உட்காந்து தியான நிலையில் வந்து உட்காந்து முருகனை நினச்சி நல்லா சாமி கும்பிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் இவர் வந்து வீட்டுக்கு வந்திருக்காருங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவருக்கு எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் இல்லை. கிட்டத்தட்ட இந்த நிகழ்வு நடந்து ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷமாக எல்லாமே ப்ராப்பராக தாங்க இருக்குது, எந்த பிரச்சனையுமே நடக்கலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து லிட்ரலாக அவங்க வந்து ஃபீல் பண்ணதாக வந்து சொல்லியிருக்காங்க. அந்த புகை மூட்டமாக ஒரு உருவம் இவங்களுடைய உடம்புலேருந்து போனதை அவங்க அம்மா பார்த்துருக்காங்க, அப்பா பார்த்துருக்காங்க. இன்ஃபேக்ட் ருத்ரனுடைய அண்ணனுமே வந்து பார்த்துருக்காப்புல. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உண்மையா இல்லை பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசாரிக்கிறத விட்டுட்டு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே எடுத்துப்போமே. இந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். நிறைய பேர் வந்து இந்த ஹாண்டட் பிளேஸுக்கு போயிட்டு நம்ம விளாக் பண்ணலாம். ஏன் இன்ஃபேக்ட் நம்மளுடைய சேனலில் கூட என்ன ப்ரோ கதையாக சொல்லிட்டு இருக்கீங்க,
சொன்னீங்க, நீங்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஹாண்டட் பிளேஸ்க்கெல்லாம் போங்க, வீடியோ ஷூட் பண்ணுங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறீங்க. இது வந்து நிறைய பேர் வந்து இந்த அமானுஷத்தின் மேலே நம்பிக்கை இல்லாதவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஓகேவா தெரியும். பட் அந்த இடத்துக்கு போயிட்டதுக்கப்புறம் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வந்து ஏதாவது ஒரு அமானுஷத்தை கூட்டிகிட்டு வந்து அந்த அமானுஷத்தினால நம்மளுடைய குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்மளால் தாங்கவே முடியாது இல்லையா? ஸோ ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட் என்னுடைய வியூவர்ஸ்க்கு என்னென்னா, இது எல்லாமே வந்து என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு இதை வந்து நம்புங்க அப்படின்னு சொல்லவே மாட்டேன். இது வந்து கட்டுக்கதைகள்னே வச்சுக்கோங்களேன். ஸோ கட்டுக்கதைகளாகவே இருக்கட்டும். இந்த ஒரு எபிசோடாக இருக்கட்டும் சரி, நான் போட்டிருக்கிற 573 எபிசோட்ஸுமே கட்டுக்கதைகள்னே வச்சுக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஜாலிக்காக, ஒரு பேய் படங்களை எப்படி பார்ப்பீங்க அந்த மாதிரி வந்து பார்க்குறதுக்காக மட்டும் பாருங்கள். இது வந்து எதுவுமே உண்மைன்னு நினைக்காதீங்க. நினச்சிட்டு நீங்கள் ஏதாவது வந்து ஒரு இடத்துக்கு போகிறது, இந்த மாதிரி விளாக் ஷூட் பண்ணுறது, விளாக் ஷூட் பண்ணுங்கள். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் போய் ஷூட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறத தவிர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது. ஸோ இந்த ஒரு ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிடுங்க, இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லை என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.